பாருமா இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 9th மேக்ஸு குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா 2 மார்க் கொஷின்ஸு பார்க்குறோம். ஆன்சர் த 10 கொஷின்ஸ் பாருங்கள். வெரிஃபை ஏ ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டான், பி ஈக்குவல்ட்டு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா டிசைன் கேட்டிருக்கான். ஸோ டிசைன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருடா, வெரிஃபை வெதர் ஏ ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டாங்க, பி ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன்டான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். அப்போ அது ஏ ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20, 22, 23, 24 கொடுத்துருக்காங்களா. அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 25, 30, 40 அண்டு 45. அதாவது இன்டர்செக்ஷன், அதாவது பொதுவான வேல்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்னது ஏ கமா பி ஆர் டிஜாயின்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இது. அழகாக 2 மார்க்ஸ் இல்லை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஓகே. செகண்ட் சம் வந்து பாருங்கள். செகண்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு PQRS அண்ட் ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் ஏ. பவர் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. அதாவது பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் நான் வச்சுக்கோண்டா. ஈஸி, செம்ம ஈஸிடா. இப்போது ஒரு 4 வேல்யூ இருக்குது. 4 வேல்யூவோட வேல்யூ வந்து என்னென்னா 2^4ன்னு வச்சுக்கோங்க. 2^4னா இதில் எத்தனை இருக்குது 2 இன்ட்டு எப்படி மிஸ் 2^4? 2 வந்து பேஸ்டா. 4ன்றது இந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங் இருக்குல்ல, அதுதான் 4. அப்போது எத்தனை 4 தானே இருக்குது, ஆனால் 4ன்னு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 இருக்கா நமக்கு. இப்போது எனக்கு 16 வேல்யூஸ் வர்ற மாதிரி நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூட் என்ன? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல் செட் போட்டேன்னா அடுத்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக எழுது. ஃபஸ்ட்டு P, அடுத்து Q, சரிங்க, கமா போட்டு தனித்தனியாக எழுது. அடுத்து ஆர், அடுத்து என்னது எஸ் போட்டேன்னா அடுத்து 2 2 சேர்த்து எழுது. P, Q போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து என்னது Q, R, நெக்ஸ்ட்டு R, S. அடுத்து இன்னும் 2 2 போடலாம். என்ன வருது P, R போடலாம். அடுத்து வந்து என்னது P, Sவும் போடலாம். போட்டேன்னா அடுத்து வந்து என்ன பண்ணலாம் Q, Rவும் போடலாம். நெக்ஸ்ட்டு Q, Sவும் போடலாம். போட்டாச்சா. இன்னும் வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா? 2ல் இல்லை. அடுத்து 3 3 போடுங்க பார்க்கலாம். P, Q, R. அடுத்து P, Q, S. அடுத்து Q, R, S. அடுத்து வந்து என்னது P, R, S போட்டாச்சா. இப்போ லாஸ்ட்டில் P, Q, R, S எல்லாத்தையும் எழுது. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 16 வேல்யூ இருக்குன்னா நீ போட்ட சம்மு கரெக்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 வருது அதில். அவ்வளோதான். நம்ம இதில் ஏதோ ரொம்ப அந்த பாருங்கள் P, Q, P, Q, S கொடுத்துருக்கோமா. Q, R, S, P, R, S ஏதாவது ரிப்பீட் பண்ணிக்கமான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு 16 மட்டும்தான் வரணும். QR, RS, PR, PS, QR. இந்த பாருங்கள் QR நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி எனக்கு எவ்வளோ வேணுமோ 16 மட்டும்தான் வரணும். 16 வருதுன்னு கவுண்ட் பண்ணால் இப்போ கரெக்டாக வரும் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. எனக்கு 16 வேல்யூ வருதா. ஸோ பவர் ஆஃப் செட் இவ்வளோ தான்டா. ஈஸியாக என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ். இது வந்து பேசிக்ஸ் நார்ம்ஸ். இது கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும்டா. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா ஃபஸ்ட்டு ஏயை எழுதிக்காங்க. ஏ வந்து என்னது ABCEU. அடுத்து என்னது பி வந்து என்னது AEIOU. என்னோட ட்ரிக் என்ன தெரியுமா, நான் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பிக்கு ஏல இருக்கிறத நான் அப்படியே எழுதிடுவேன். ABCEU எழுதிட்டேன்னா ரிமைனிங் ஏ இருக்கா எழுதாத, இ இருக்கா எழுதாத, ஐ இருக்கா இல்லை அதனால் எழுது, ஓ இருக்கா இல்லை எழுதிக்கோ, யூ இருக்கா இருக்கு எழுத வேணாம். இவ்வளோ தாண்டா ஏ யூனியன் பி. எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அவ்வளோதான் ஏ யூனியன் பி. அடுத்து வந்து என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் பி எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன வருது, ஏ வந்து என்னது ABCEU என்னென்ன வருது அப்படின்னா ABCEU. அடுத்து என்னது இன்டர்செக்ஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன சொல்லாங்க ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவோட வேல்யூ எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் AEIOU. இதனடா இருக்குது இன்டர்செக்ஷனா. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்னென்ன இருக்குது, ஏ காமனாக இருக்குது, இ காமனாக இருக்குது. ஏ எழுதிக்கோ, இ எழுதிக்கோ, அப்புறம் யூஇ காமனாக இருக்குது. அவ்வளோதான். இது மட்டும்தான் ஏ இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, முடிஞ்சிச்சா. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க A மைனஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை A மைனஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோ. ABCEU மைனஸ் AEIOU.
இப்படி தானடா. இதில் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஏஏ கட் பண்ணியாச்சு, இஇ கட் பண்ணியாச்சு, யூ கட் பண்ணி ரிமைனிங் ஏயை பார்த்து எழுது. ஏல என்னென்ன இருக்குது, பியும் சியும் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பி மைனஸ் ஏ, அதே மாதிரி பியை ஃபஸ்ட்டு எழுது பார்க்கலாம். ஏஇஐஓயு, ஓகேவா, மைனஸ் ஏபிசிஇயு. சரி, காமனாக இருக்கிறத கட் பண்ணேன். ஏஇயு, ஏஇயு, ரிமைனிங் பியை பார்த்து எழுது. I,0, I,O, இவ்வளோ தாண்டா ஆன்சர். செம்ம ஈஸியாக நமக்கு இதில் 2 மார்க்ஸ் அப்படியே கிடச்சிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி. இவ்வளோ தாண்டா இதோட ஃபார்முலா. ஏ எவ்வளோ போட்டிருக்காங்க, 25, பி எவ்வளோ 40, யூனியன் எவ்வளோ 50, ரெண்டத்தையும் ஆட் பண்ண 65 மைனஸ் 50. ஸோ என்னோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 15. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருமா. ஃபைண்ட் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் தென். டெனாமினேட்டரை பாருடா. டெனாமினேட்டரை பார்த்தா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நம்பர் லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் லைன் என்னது, 0 1 2 3 வரும். இங்கே -1 -2 -3 வரும். இங்கே டெனாமினேட்டர் 11 இருக்குனால கீழே 11 இருக்கிறது தான் அசம்ப்ஷன். இங்கே -7 இருக்குது. அப்போ -7 இந்த பக்கம் இருக்குது. -7லேருந்து +2 வரைக்கும் என்னென்ன வருது, -6/11 -5/11 -4/11. உனக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோ. நான் 3 மட்டும் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் த ரேஷனல் நம்பர் ஃபார் த டெசிமல் எக்ஸ்பிரஷன். டெசிமல் எக்ஸ்பிரஷனில் இதை நமக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னால் இதில் ஒரே ஒரு மாடல் தான், ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ வந்து 2.327 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2.327. இந்த மாதிரி கோடு போட்டாலே இந்த வேல்யூ என்ன செஞ்சிட்ருக்கு, ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2.327 3.27 சொல்லி எழுதிட்டே போய்க்கிறேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால இதை 1000 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1000x அப்படின்னா இங்கே 3 டிஜிட் நமக்கு தள்ளி போகுமா இல்லையா. அப்போ 2327 டாட் 327 ரிப்பீட் ஆகிட்டே வரும். சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். இது செகண்ட் ஈக்குவேஷன்ன்றது என்னது, 1000x மைனஸ் எக்ஸ். இது வந்து என்னது 2327 டாட் 327. அதுலேருந்து 2.327 நான் என்ன பண்ணுறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, 999x ஈக்குவல் டு 2325 எனக்கு ஆன்சர் வருது. வாட் இஸ் த கொஸ்டின், எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2325 டிவைடட் பை 999. சாரி 9000 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே பாப்பா, அந்த சம் புரிஞ்சதுங்களா. ஓகே.